தெரியாத யூடியூப் சேனல் பாக்குற நண்பர்கள் எல்லாருக்கும் காதலர் தின வாழ்த்துகள். இப்ப நம்ம ஒருத்தர்கிட்ட பாத்தீங்கன்னா காதலர் தினத்தை பத்தி கேள்வி கேட்க போறோம். வாங்க போலாம். ப்ரோ, காதலர் தினம் நாளைக்கு வருது. காதலர் தினத்தை பத்தி நீங்க என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? லவ்வே பண்ணக்கூடாது ப்ரோ. அவசி ஏன் ப்ரோ? நான் லவ்லாம் பண்ணி பட்டேன் ப்ரோ. ஏன், என்ன அனுபவிச்சிருக்கீங்க, என்ன பட்டிருக்கீங்க, என்ன அப்படி சொல்லுங்க. ஒரு பொண்ணு நம்மள லவ் பண்ணும் போது இன்னொருத்த பேசினா அப்படி ப்ரோ சொல்லு. அது வழக்கமா நடக்கிறது தான் ப்ரோ. பண்றோம் லவ் பண்ணும் போது சரிடா இந்த பொண்ணுதான் கடைசி வரையும் இருக்கும் நம்ம கூட அப்படின்னு நம்புறோம். ஆனா அந்த பொண்ணுங்க எப்பவுமே நம்மள நம்ப மாட்டேன். யாருன்னா இப்ப புதுசா வந்துட்டாங்களா அவங்க கிட்டதான் போய் பேச ஆரம்பிச்சு நம்மள ஒரு 2 நாள் பேசாம இருந்தா கூட அவங்க மேல அட்ராக்ஷன் ஆகி லவ் வருது. அதனாலதான் இப்ப முக்கால்வாசி நிறைய பேருக்கு தோல்வியே லவ்வே இருக்கு. ப்ரோ, எதனால ப்ரோ உங்க லவ் பிரேக்கப் ஆச்சு? எனக்கு ஒரு ரீசனே கிடையாது ப்ரோ. சிம்பிள் ரீசன் ப்ரோ. ஒரு 8 நாள் நான் மாலை போட்டு சபரிமலை கோயிலுக்கு போயிட்டு வரதுக்குள்ள இன்னொருத்தவங்க உள்ள வந்துட்டான் ப்ரோ. எப்போதெல்லாம் காத்து இருந்திருக்கான் போல ப்ரோ. இதுவும் சரி நான் அப்பயும் கேட்டேன் யாருன்னா அந்த பையன் யாரு அந்த பையன் யாருன்னு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணும்போதெல்லாம் கேட்டேன் நானும். இல்ல ஃப்ரெண்டு தான் சொல்லி சொல்லி கடைசியில அவங்க 2 பேரும் ஜாலியா கை போட்டு பாக்குறதுலாம் நிலைமை ஆயிடுச்சு. ஓகே ப்ரோ, உங்க காதல நீங்களும் எங்கன்னா வெளியே போயிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? இதுக்கு முன்னாடி எதுவுமே இல்ல ப்ரோ. நான் சொல்றேன் இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணி தான்லாம் ரீல்ஸ் எல்லாம் வந்தது ப்ரோ. எனக்கு எப்படி இன்ஸ்டாகிராம்ல லவ் பண்ண ஆரம்பிச்சீங்க? என் ரீல்ஸை பார்த்து லைக் பண்ணி மெசேஜ் பண்ணி அதே வாண்டடா லவ் பண்ணுச்சு ப்ரோ. அவங்க பொண்ணு தானா ப்ரோ? கன்ஃபார்ம் தெரியுமா? கன்ஃபார்மா நான் வீடியோ இல்ல ப்ரோ, கால் இப்ப எல்லாமே இன்ஸ்டாகிராம்னு பாத்தீங்கன்னா நிறைய ஃபேக் ஐடி தான் சொல்றாங்க. அதனால இல்ல பொண்கள்லாம் ஏமாத்த மாட்டாங்கன்றாங்க. நான் பாத்துருக்கேன் ப்ரோ. அவங்க வீட்டுல எல்லாருக்கும் தெரியும் என்ன. அதனால வீடியோ கால்ல பேசியிருக்கேன். அவங்க வீட்டுல அவங்க அண்ணன் இந்த மாதிரி சித்தப்பா அந்த மாதிரி எல்லாரும் தெரியும் எனக்கு. அதனால பொண்ணுன்னு கன்ஃபார்மா சொல்லுவேன். அப்புறம் சரி இதுதான்டா நம்ம நேர்ல போய் பார்க்கலான்னு வெயிட் பண்ணிருந்தேன். இத்தனை நாள் ஒரு ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணல. சரி போலாம்டா போயிடலாம் போய் பாத்துட்டு வரலாம். இந்த பொண்ணு சேலத்துலதான் இருக்கு. ப்ரோ, 6 மாசமா தெரியும். அப்புறம் எப்படி ப்ரோ அவங்களை இதுவரையும் ஒரு வாட்டியாவது பார்க்கணும்னு முயற்சி எடுத்திருக்கீங்களா, பாத்துருக்கீங்களா? நானும் பார்க்கணும் நிறைய ட்ரை பண்ணிக்கிறோம் ப்ரோ. என் சிச்சுவேஷன் என்னன்னு தெரியல. அந்த பொண்ணு வீட்லயும் திடீர்னு வர முடியல வெளில. நானும் போய் பார்க்கணும்னு அந்த ஊருக்குலாம் போய் ட்ரை பண்ணேன். நிறைய வாட்டி ட்ரை பண்ண பார்த்தேன். சரி எதுவும் செட் ஆகவும் இல்லை. அந்த பொண்ணு வரல. அதனால பார்க்காம விட்டு. திருப்பி உங்களை யாருன்னா லவ் பண்ணா ஏத்துப்பீங்களா? அப்படிலாம் இல்லை ப்ரோ. அந்த பொண்ணு தான் இருக்கேன் இப்போ வரையும். அதுக்கிட்டே கெஞ்சி பேசியும் எவ்வளோ கெஞ்சி பார்த்துட்டேன். திருப்பி வர மாதிரி இல்லை ப்ரோ. இப்போ உங்ககிட்ட பேசுறாங்களா அவங்க? இல்லை ப்ரோ, பேசிக்கிட்டே இல்லை ப்ரோ. ஒரு 5 நாளா இப்போ ரீசெண்டா ஒரு 5 நாள் தான் ப்ரோ. இப்போ சண்டே ப்ரோ, இப்போ அவங்க வந்து இன்னொரு பையனை லவ் பண்றாங்கன்றீங்க. இப்போ அந்த பையனை விட்டுட்டு திருப்பி நீங்க தான் வேணும்னு உங்ககிட்ட வந்து லவ் பண்றேன்னு சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? ஏத்துக்கலாம். நான் அவ்வளவு லவ் பண்ணிட்டேன் ப்ரோ. அதனால என்ன சொல்றது, பட்டுதான் திருப்பி வரணும்னா வந்துதான் ஆகணும். ப்ரோ, காதலர் தினத்தை பத்தி என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? மனசு மட்டும் பாருங்க, பணத்தை பாக்காதீங்க, அழகை பாக்காதீங்க. மனசு இருந்தா லவ் பண்ணுங்க. நீங்க காதலிச்சிருக்கீங்களா ப்ரோ? நம்மளுக்கு பழக்கம் கிடையாது. ஏன் ப்ரோ? எங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க. அதனால அதான் பண்ணல. இப்பதான் சொன்னீங்க மனசை பாக்காதீங்க, இதெல்லாம் பாக்காதீங்க. என்னோட மனசுல இருக்க சொன்னேன் நான். ஒருவேளை வீட்டுல அக்செப்ட் பண்ணிருந்தா நான் பண்ணிருப்பேன். வீட்டுல அக்செப்ட் பண்ணிக்கல, நான் பண்ணல. ப்ரோ, காதலர் தினத்தை பத்தி நீங்க என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? காதலர் வேஸ்ட் தான் ப்ரோ. லவ் பண்றதே வேஸ்ட் தான். எல்லாம் அவன் ப்ரோ உண்மையா இருக்காங்க, எல்லாம் வேஸ்ட் தான் ப்ரோ. ப்ரோ, உண்மையா இருந்து கல்யாணம் பண்றவங்களும் இருக்காங்க ப்ரோ. அவங்க எல்லாம் ஓகே தான் ப்ரோ. நான் இப்ப என்ன ஏத்துவாங்க, சரி நீங்க ஏத்துவாங்க. நீங்க பார்க்காம வந்திருப்பீங்க. என்னோட பெரியவரா இருக்கலாம், என்னோட சின்னவரா இருக்கலாம். நீங்க பார்க்காம வந்திருப்பீங்க. எத்தனை பேரை பார்த்துட்டு வந்திருப்பீங்க நீங்க. இல்ல ப்ரோ, நீங்க அப்ப காதலிச்சது இல்லையா? நான் பண்ணிருக்கேன் ப்ரோ. எப்படி சொல்றது, 6 வருஷமா லவ் பண்ணேன் ப்ரோ. ஒரே பொண்ணதான் லவ் பண்ணேன். நான் உண்மையாதான் லவ் பண்ணேன். அவங்க அப்பா தான் முக்கியம்னு போயிடுச்சு. அப்போ நான் 6 வருஷம் கஷ்டப்பட்டு லவ் பண்ணது வேஸ்ட் தானே. என்னதான் இருந்தாலும் சின்ன வயசுல இருந்து வளர்த்து ஆளாக்குறாங்கல்ல ப்ரோ. அதனால அவங்க அப்பா அம்மா முக்கியம் தான் ப்ரோ. முக்கியம் தான் ப்ரோ. அப்ப என்னத்துக்கு ப்ரோ அவங்க ஓப்பு கொடுக்குறாங்க, புரியுதுங்களா? இப்போ அவங்க நம்மள கல்யாணம் பண்ணிக்கிறேன்றாங்க. லவ் பண்ண சொல்ல உன்னதான் நான் உன்னை விட்டு போவே மாட்டேன்னாங்க. அப்பா அம்மா எல்லாம் எனக்கு முக்கியமே இல்லைன்னுவாங்க. அப்படிலாம் சொல்லி ஏன் ஏமாத்துறாங்க? இல்ல ப்ரோ, நீங்க அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் பேசி பார்க்க வேண்டியது. அவங்க அப்பா அம்மா எல்லாம் ஒத்துக்கல ப்ரோ. அவங்க அப்பா அம்மா கிட்ட டைம் கேட்டிருக்கேன் ப்ரோ. ட்ரை பண்ணலாம். அதுக்குள்ள அவங்க அப்ப நீங்க காத்துட்டு இருக்கீங்க கல்யாணம் பண்ண. அப்புறம் ஏன் காதலர் தினத்தை வெறுக்கிறீங்க? நீங்க காதலிச்சிட்டு தான் இருக்கீங்க, அப்புறம் ஏன் காதலர் தினம்? அதுக்கு நான் அந்த பொண்ணு கிட்ட பேசினா பரவாயில்ல ப்ரோ. அந்த பொண்ணு எங்க இருக்குன்னே எனக்கு தெரியாது, சரிங்களா? இப்போ அந்த பொண்ணு எங்க இருக்கு, இந்த ஊர்ல இருக்கா இல்ல வேற ஊர்ல இருக்கானே எனக்கு தெரியாது. நான் வெறும் அதோட நம்பர் மட்டும் தான் என்கிட்ட இருக்கு. நான் போனும் இல்ல. அவங்க அப்பா எனக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அது நான் வெயிட் பண்ணுவேன்.